ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் ராசிகளின் தன்மைகள் அப்படின்னு 2 தொடர் வீடியோல பார்த்தோம். அதாவது ராசிகளின் தன்மைகள் சரம், ஸ்திரம், உபயம் இந்த வீடுகள் வழியாகவும், ஆண், பெண் ராசி வழியாகவும், நெருப்பு, நிலம், காற்று, நீர் என்பதன் வழியாகவும் ஒரு அற்புதமான வகுப்பை நாம் கற்றுக்கொண்டோம். இன்னொன்னும் பார்த்தோம். எதுக்கு அதை சரம் என்று கூறுகிறோம்? எதற்கு ஸ்திரம் என்று கூறுகிறோம்? ஏன் உபயம் என்று கூறுகிறோம்? சர நெருப்புக்கும், ஸ்திர நெருப்புக்கும், உபய நெருப்புக்கும் என்ன வித்தியாசம்? சர காற்றுக்கும், ஸ்திர காற்றுக்கும், உபய காற்றுக்கும் என்ன வித்தியாசம்? சர நீர், ஸ்திர நீர், உபய நீருக்கு என்ன வித்தியாசம்? அப்படின்னு ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தோம். இதை அடிப்படையாக வைத்துத்தான் கிரகங்கள் சில ராசிகளில் உச்சம் பெறுகிறது, பலம் பெறுகிறது, மிகுந்த பலம் பெறுகிறது. உச்சம் என்றால் மிகுந்த பலம். ஆட்சி பெற்றாலே பலம். மிகுந்த பலம் என்றால் உச்சம் அடைவது. சில கிரகங்கள் நீசம் அடைகிறது, பலம் இழக்கிறது சில வீடுகளில். அது ஏன் என்பதை நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த ராசிகளின் தன்மையை அடிப்படையாக வைத்துதான் இது நடக்குது. அதைத்தான் நம்ம இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ள உள்ளோம். இப்ப கிரகங்களின் உச்ச நீச வீடுகள் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி பார்த்தா சரம், ஸ்திரம், உபயம், அப்புறம் நெருப்பு, நிலம், காற்று, நீர் பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம எதுக்கு ஒரு கிரகம் குறிப்பிட்ட வீடுகளில் உச்சமடைகிறது, ஏன் ஒரு குறிப்பிட்ட கிரகம் நீசம் அடைகிறது என்பதை பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட சார்ட். மேசம் சர நெருப்பு, ரிஷபம் ஸ்திர நிலம், மிதுனம் உபய காற்று, கடகம் சர நீர், சிம்மம் ஸ்திர நெருப்பு, கன்னி உபய நிலம், துலாம் சரக்காற்று, விருச்சிகம் ஸ்திர நீர், தனுசு உபய நெருப்பு, மகரம் சர நிலம், கும்பம் ஸ்திர காற்று, மீனம் உபய நீர். இதெல்லாமே மனப்பாடம் பண்ண தேவையில்ல. இதெல்லாமே ஒரே ஆர்டர்ல இருக்கு. என்ன சரம், ஸ்திரம், உபயம் அப்படியே எல்லாத்துக்குமே ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் நெருப்பு, நிலம், காற்று, நீர். அதாவது ஃப்ளான்னு ஒரு வேர்ட் சொன்னேன். ஃபயர், லேண்ட், ஏர் அண்ட் வாட்டர். ஃப்ளா. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த 4மே இந்த 3யுமே சேர்ந்து ஒரே அடிப்படையில திருப்பி ரிப்பீட் ஆகும். இப்பொழுது நாம் கிரகங்களின் உச்ச நீச வீடுகளை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். இப்ப பச்சை கலரில் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் உச்சம் அடையும் கிரகங்கள். அந்த குறிப்பிட்ட ராசியில் உச்சம் அடைகிறது. சிவப்பு கலரில் காட்டப்பட்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் அந்த குறிப்பிட்ட ராசியில் நீசம் அடைகிறது. உதாரணத்துக்கு சூரியன் முதல் வீடு என்னது? மேசம். மேசத்தில் உச்சம் அடைகிறார். சூரியன் மேசத்தில் உச்சம் அடைகிறார். சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் அடைகிறார். குரு கடகத்தில் உச்சம் அடைகிறார். புதன் கன்னியில் உச்சம் அடைகிறார். சனி துலாத்தில் உச்சம் அடைகிறார். செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடைகிறார். சுக்கிரன் மீனத்தில் உச்சம் அடைகிறார். இப்ப அந்த குறிப்பிட்ட வீடுகள்ல உச்சம் அடையுது. சில வீடுகள்ல உச்சமும் இல்லை, நீசமும் இல்லாம இருக்கு. அதாவது மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம் இதுல எந்த கிரகமுமே உச்சமோ நீசமோ அடையவில்லை. இப்ப ஏன் சூரியன் மேசத்தில் உச்சம் அடைய வேண்டும்? அதற்கு காரணம் என்ன அப்படி என்பதை, அதன் காரணம் என்ன, சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் அடைவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் இதற்கு முன் கற்றுக்கொண்ட ராசிகளின் தன்மையை அடிப்படையாக வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2யும் மேட்ச் பண்ணா கரெக்டா தெரியும் ஏன் ஒரு குறிப்பிட்ட கிரகம் இந்த வீட்டுல உச்சம் அடையுது அப்படின்னு. அதை பற்றி நாம் முழுமையாக அடுத்த வகுப்பில் ஆராய்வோம். நன்றி.